Hi friends, welcome back to my channel Promise Creation. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஷாப்பிங் பேக் தான் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து நீங்கள் வேஸ்ட்டான மெட்டீரியல் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் பீட்டு இல்லை யூஸ் பண்ண மெட்டீரியல் கூட ஏதாவது வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இந்த பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் 16 இன்ச்சு உயரமும் 12.5 இன்ச்சு அகலமும் இருக்க மாதிரி 2 கிளாத் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேஸ்ட்டான கிளாத் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண நைட்டி இந்த மாதிரி வேஸ்ட்டு எந்த கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கேரி பேக் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கவர் மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பாக்கெட் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 இன்ச்சு உயரமும் 5 இன்ச்சு அகலமும் இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு உயரமும் 5 இன்ச்சு அகலமும் இருக்க மாதிரி ஒரு கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த கவரை வந்து நம்ம அப்படியே மடித்து பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு வந்து ஹேண்டிலுக்காக நம்ம ஒரு 13 இன்ச்சு உயரமும் ஒரு 1.25 இன்ச்சு அகலமும் இருக்க மாதிரி ஒரு நீளமான கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பேக் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம மடித்து ஹேண்ட் பேக்குள்ளே கூட வச்சுக்கலாம். எங்கே போனாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த கிளாத்தை 2ஆக மடித்து ஃபோல்டட் சைடு வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஹைட் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதில் சைடில் வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். கவரோட சைடில் வர்ற மாதிரி. நீளம் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் சென்டரில் இருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில். நெக்குக்கெலாம் நம்ம ரவுண்ட் ஷேப் எப்படி கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த பேக் வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், ரவுண்டு கொடுத்துட்டேன். நம்ம அதை மார்க் பண்ணதிலே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நான் ஒன்றா போட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மொத்தமாக இருக்குது கட் பண்ண முடியலன்னா தனித்தனியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதில் கட் பண்ணுறது அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம கட் பண்ண இடத்துலாம் லைட்டாக ரொம்பவே சின்னதாக மடித்து அடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சை வந்து நம்ம 2ஆக மடித்து அடிக்கணும். ரொம்பவே சின்னதாக மடித்து அடிக்கணும். நீங்கள் ரொம்ப பெருசாக மடித்து அடிச்சிட்டிங்கன்னா அது திரும்பி வராது. மடித்து அடிக்க முடியாது. இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வராது ரவுண்டாக. உங்களுக்கு இப்படி மடித்து அடிக்க கஷ்டமாக இருந்தால் கிராஸ் பீஸ் கொடுத்து கூட நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட இது ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்பவே குட்டியாக ரொம்பவே ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். கால் இன்ச்சை வந்து நம்ம 2ஆக மடிக்கணும். அந்தளவுக்கு ரொம்பவே சின்னதாக மடிக்கணும். ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அந்த வளைவுலாம் நல்லா திரும்பி வரும். இல்லைனா சுருண்டு இருக்க மாதிரி அப்படியே சுருண்டுட்டு வந்துடும். ரொம்பவே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக அந்த வளைவுலாம் நமக்கு திரும்பி வரும். பாருங்கள், 2 கிளாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 கிளாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பாக்கெட் ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து
சென்டர் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக எனக்கு வந்து இந்த மடிப்புலேயே சென்டர் இருக்குது. இல்லைனா நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக மடித்து லைட்டாக நகத்தால் கீறி விட்டிங்கனாவே அந்த மார்க் வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம தனியாக 2 கிளாத் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். மடித்து அந்த சைடெல்லாம் டபுளாக மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த எட்ஜெல்லாம் 4 எட்ஜையுமே நம்ம டபுளாக மடித்து 2 கிளாத்தையுமே தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாங்காக ஒரு ஹேண்டிலுக்காக நம்ம கொடுத்துருந்தோம்ல, லாங்காக ஒரு கிளாத்து, அதை வந்து 2ஆக மடித்து அதை 2ஆக மடிக்கணும். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். இப்படி 2 தடவை மடித்து அதை 2ஆக மடிக்கணும். நல்லா பாருங்கள். உங்களுக்கு இப்படி மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே 2 சைடும் மடித்து தைச்சிட்டு அதை 2ஆக மடித்து தைச்சிக்கலாம். இல்லை ரொம்பவே ஈஸியாக இந்த இது வந்து தைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் மாதிரி நம்ம நாட்டு வைப்போம்ல ப்ளவுஸ்க்கெலாம், அந்த மாதிரி கூட திருப்பி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம 2 பீஸ் தைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து சின்னதாக இருக்க பீஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு 2ஆக மடித்து இதை வந்து அட்டாச் பண்ணணும். பாருங்கள், இப்படி 2ஆக மடிச்சுட்டு அதை வந்து அந்த சின்ன பீஸாக கட் பண்ணோம்ல, 2 பீஸில் சின்னதாக இருக்க பீஸில் வந்து நம்ம ஒரு கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு தடவை பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நம்ம பேக்கில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இதில் சென்டர் மார்க் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த சென்டரில் வந்து வைக்கணும். நான் விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீழே மட்டும் விட்டுட்டு மற்ற 3 இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். 3 சைடுமே கீழே இருக்கிறதுல மட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இல்லைன்னா தையல் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அடியில் மட்டும் விட்டுட்டு மற்ற 3 பக்கத்துலேயும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து போட்டாச்சு. தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் தைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலே வந்து ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சு அதையும் 3 சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. உள்ளே நம்ம ஒரு ரோப் கொடுத்துருந்தோம்ல, அது மேலே ஸ்டிச் வந்து தையல் விழுந்துடக்கூடாது. அது சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு மற்ற 3 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இதுலேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 3 சைடும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும் இந்த பாக்கெட் வந்து. பாருங்கள், மேலே ஹேண்டிலில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறோம். ஒரு 2-3 தையல் வந்து போட்டுக்கோங்க. ஹேண்டில் வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம வெயிட் வைக்கும்போது பிரிஞ்சிடக்கூடாது. வந்து பாருங்கள், ஹேண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம்.
2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சைடும் ஒவ்வொரு இன்ச் அந்த நம்ம ஸ்டிச் போட்ட அந்த தையலில் வந்து தையலில் இருந்து ஒரு 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். பாருங்கள், தையல்லேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் 2 சைடுமே. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கிளாத்தை வந்து மடித்து நம்ம அடியில் தையல் வந்து போட போகிறோம். பேக் ஸ்டிச் போட்டு தையல் போடுங்க. கரெக்டாக அந்த மார்க் பண்ண அளவுக்கு மடிக்கணும். ஒரே சைடு தான் மடிக்கணும். திரும்ப ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கீழே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து திருப்பிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. கீழே முடிகிற இடத்துலேருந்து ஹேண்டிலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்ம அடியில் மடித்து தைச்சிருக்கிறதுனால ஹேண்டில் வந்து மடிஞ்சு வரும். அந்த மடிகிற இடத்த நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், 2ஆக மடித்து அந்த இடத்துல வந்து நம்ம நாலு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டாக மடித்து எடுங்க. இங்கேயும் முன்ன பின்ன இருக்கக்கூடாது. ஹேண்டிலில் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஸ்டிச் வந்து வரும். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக பிடிச்சாவே அந்த இடம் வந்து நமக்கு மடிஞ்சு வரும், கீழே மடித்து தைச்சிருக்கிறதுனால. இதுலேயும் நம்ம வந்து இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட வேஸ்ட்டான கிளாத் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கெட்டில் வந்து நம்ம பில்லு இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பேப்பர் இந்த மாதிரி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இந்த பேக்கெட் வந்து நம்ம இந்த பேகை வந்து மடித்து உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த பேக்கெட் வந்து. அந்த பேக்கெட் அளவுக்கு மடிச்சிடும் ஃபுல்லாக எல்லாத்தையும். எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்லாம் அப்படியே நம்ம மடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பேக்கெட்டை வெளில திருப்பினோம்னா அந்த கவர் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். நம்ம ஸ்டிச் பண்ண பேக் எல்லாமே உள்ளே போயிட்டு அந்த ஹேண்டில் வந்து வெளில வந்துடும். உங்கள்கிட்ட வேஸ்ட்டான ப்ளவுஸ் பிட்டு, வேஸ்ட்டான கிளாத் ஏதாவது நிறையா இருந்தால் நீங்களும் இந்த பேக் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.